நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஸ்பெஷலான, பாரம்பரியமான பிள்ளையார்பட்டி மோதக ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி என் பாட்டியோட ரெசிபி. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்குங்க. இந்த முறையில செய்யும் பொழுது, வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசிய முதல்ல நல்லாவே 4, 5 முறை கழுவிட்டு, இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலா 1/2 கப்புக்கு குறைவா எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இப்ப நல்லாவே வாசனை வர அளவுக்கு சிம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருகிற வேண்டாம். இல்ல ப்ரௌனாவும் ஆக வேண்டாம். நல்ல வாசனை நிறம் மாறுற அளவுக்கு இருந்தா போதும். 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஊறுனா போதும். அதுக்கப்புறம் தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, இந்த மாரி ஒரு காட்டன் துணியில வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே நீங்க உலர விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா உலர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் இருக்கும். கையில பிடிக்கும். ஆனா, அரிசி கையில ஒட்டுற இந்த ஸ்டேஜ் தான் சரியான பதம். இந்த ஸ்டேஜ்ல அரிசிய இனிமே மிக்ஸியில அரைச்சுக்கலாம். கொஞ்சமா போட்டிருக்கிறதுனால. இதுவே நீங்க நெறைய குவான்டிட்டி செய்றீங்கன்னா, மிஷின்ல கொடுத்து திரிச்சுக்கங்க. இப்ப நான் வறுத்து வச்சிருக்கிற பருப்ப முதல்ல மிக்ஸியில கொர கொரன்னு ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரிசியையும் அதே போல அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது 2த்தையும் இப்ப சேர்த்து ஒரு கடாயில நல்லாவே லேசா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சூடு பொறுக்கிற அளவுக்கு. நல்லா வறுத்து எடுத்த பிறகு, ஆற வச்சு சூடாறின பிறகு ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கங்க. தேவைப்படும்போது நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். நான் ஒரு 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்துக்கு கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, இப்ப நம்ம வெல்லத்த நல்லாவே கரைச்சு எடுத்துக்கலாம். மணல் தூசெல்லாம் இல்லாம கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த மாவு அரைச்சது எனக்கு 2 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த 2 1/2 கப்புல 1 கப் அளவு காரத்துக்கும், 1 1/2 கப் அளவு இனிப்பும் செய்ய போறேன். காரம், இனிப்பு 2மே செய்றதுக்கு நான் ஒரே பாத்திரத்துல முதல்ல வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் தனியா பிரிச்சு எடுக்க போறேன். அதுக்காக 1 கப்பு மாவுக்கு 1 1/2லிருந்து 2 மடங்கு அளவுக்கு தண்ணி வைக்க போறேன். நீங்க எந்த அளவுக்கு பொடிச்சு வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அரிசியோட பதத்த பொறுத்து தண்ணி கொஞ்சம் கூட குறைச்ச ஆகும். அதுக்கேத்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்துல வச்சுக்கங்க. இப்ப நான் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு, இப்ப இந்த 2 1/2 கப் அளவுக்கு பொடியையும் இதிலேயே ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டு, நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப கரைச்சு வச்சிருக்க வெல்லத்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு இப்ப நம்ம வெல்லம் கரைச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பூவும் துருவி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து தனியா வச்சிருக்கேன். உங்ககிட்ட தூசு, மண்ணு இல்லாத வெல்லமா இருந்ததுன்னா, நீங்க இந்த மாரி பாகு காய்ச்சாம டைரக்ட்டா கூட வெல்லத்த சேர்த்துக்கலாம். இன்னொரு கெட்டி பாத்திரத்த வச்சு, இப்போ நம்ம காரம் செய்றதுக்கு கொஞ்சம் தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா முந்திரி பருப்பு அதையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க. விருப்பப்பட்டா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் பூ தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து விட்டுக்குங்க. நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால தேங்காய் பூ போடல. இனிப்புக்கு மட்டும் தேங்காய் பூ போட்டிருக்கேன். இப்ப நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த 1 கப் அளவு மாவுக்கு எவ்வளவு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மாவை முதல்ல ஊற வச்சு, அதுக்கப்புறம் காய வச்சு, திரும்பவும் அரைச்சு, திரும்பவும் நம்ம அதை வதக்கிட்டு செய்யும் பொழுது மாவு ரொம்பவே கொழுக்கட்டை ஆறுன பிறகும் கூட ரொம்பவே சாஃப்டாவே இருக்குங்க. இது கொஞ்சம் மெனக்கெட்ட வேலையா தெரியும். ஆனா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம மெனக்கெட்டு செய்யும் பொழுது, இல்ல நிறைய அளவு நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே ருசியா இருக்கும் கொழுக்கட்டை. என்னோட பாட்டி இந்த ரெசிபி எல்லாம் மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத காலத்திலேயே உரல்ல இடிச்சு மாவை சலிச்சு இந்த மாதிரி செய்வாங்க. அது அப்படி செய்கிறதுனால ரொம்பவே ருசியாகவும் இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு வீணா போகாம இருந்தது. ரொம்பவும் சாஃப்டாவும் இருக்கும். ஆனா, இப்போ நம்மக்கிட்ட நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா, ரொம்ப அவசர உலகத்துல வாழ்றதுனால, நம்ம ரொம்பவுமே எல்லாத்தையும் அவசர அவசரமா செஞ்சு முதல்லயே பேக் பண்ணி, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி எல்லாம் யூஸ் பண்றோம்.
இருந்தாலும் அதுலயும் நம்ம இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது, மனசுக்கு இன்னமும் நம்மளுடைய பால்யகால நினைவுகள் வந்து போகும். ரொம்பவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த ருசியையும் கொஞ்சம் அனுபவிச்சு பார்ப்போம். சரிங்களா? இப்ப கொதிச்சிட்டு இருக்கறதுல கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்ப வெந்துட்டு இருக்கிற மாவுல பாதி அளவுக்கு எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்து, இப்ப இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையானதுல நான் கலந்து விட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால, இந்த மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கமா இருக்கும். அத நல்லாவே கலந்து விட்டுக்கங்க. இப்ப நல்ல வாசனை வரும் பாருங்க. இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி எல்லாத்துடைய வாசனையும் சேர்ந்து, இந்த மோதகத்துக்கு ஒரு தனி ருசிய குடுக்கும். அவ்வளோதான் இந்த காரப்பிடி கொழுக்கட்டை மாவ இனிமே நம்ம வந்து தட்டுல பரத்திட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோனே பிடிக்க ஆரம்பிச்சிரலாம். இப்ப இனிப்புக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த மாவுல நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கிற பாக சேர்த்துறலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கட்டியா இருக்கும். நல்லாவே பொறுமையா கலந்து விட்டீங்கன்னா நல்லா கலந்துரும். ஒண்ணோட ஒண்ணா நல்லா கலந்துரும். நான் கிட்டத்தட்ட 1 1/2 கப்பு மாவுக்கு நான் 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் எனக்கு ரொம்பவே சரியா இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம். குறைவா தேவைப்பட்டாலும் குறைச்சுக்கங்க. துருவி வச்சிருக்கிற 1/2 கப்பு தேங்காய் துருவலையும் இப்ப மேலாப்புல சேர்த்து விட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்கும்போது இன்னும் ஒரு கூடுதல் ருசி கிடைக்கும். இப்ப நல்லாவே ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி கட்டியெல்லாம் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு இந்த மாதிரி பெசஞ்சு விட்டீங்கன்னா, எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கலந்து நல்லாவே அந்த பாகும் மாவோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துரும். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு ஹை ஃப்ளேம்ல கைவிடாம, அடி பிடிக்காம. இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமா இருந்தா, இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது, நம்மளுடைய வேலை இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். அவ்வளோதான் பக்குவம் வந்துருச்சு. இத தனியா ஆற வச்சுருவோம். இப்ப ஏற்கனவே நம்ம கார கொழுக்கட்டைக்கு பரத்தி ஆற வச்சிருந்த மாவு, நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு. இப்ப அத எடுத்து நம்ம இந்த மாதிரி கையாலயே பிடிச்சு, எல்லாத்தையும் தட்டுல பரப்பி வச்சுக்கலாம். இல்ல நீங்க டைரக்ட்டாவே இட்லி கொப்பரையில துணி போட்டு வச்சாலும் சரி, இல்லைங்க எண்ணெய் தடவின இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணினாலும் சரி, அதுல 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு, நம்ம இப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நல்ல பூவா ரொம்ப சாஃப்ட்டான, ரொம்ப டேஸ்டியான கார கொழுக்கட்டை ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டையும் நமக்கு ஆறிடுச்சான்னு செக் பண்ணிட்டு, அதையும் நம்ம இதே போல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை மோதகம்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார்பட்டி பிடி கொழுக்கட்டைய ருசியில ரொம்பவே அலாதியா இருக்கும். நம்ம தனித்தனியா பூரணம் தனியா, மேல் மாவு தனியா தயாரிக்காம 2மே சேர்த்தே செய்றதுனால, இத வந்து நீங்க சட்னி கூட வச்சு கூட இந்த கார கொழுக்கட்டைய அழகா சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை டிஃபன் மாதிரி. இனிப்பு கொழுக்கட்டையும் ரொம்பவே அருமையா இருக்குங்க. சாஃப்ட்டா இருக்கும். கொழுக்கட்டையில நெறைய வகைகள் இருக்குங்க. இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து அதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. இதுலயே இன்னொரு வெரைட்டியான பூரண கொழுக்கட்டை. அதாவது பூரணம் தனியா, மேல் மாவு தனியா ப்ரிப்பேர் பண்ணி செய்ற பூரண கொழுக்கட்டை ரெசிபியும் நான் சீக்கிரத்திலேயே அப்லோட் பண்றேன். அந்த ரெசிபியும் ரொம்ப சுலபமாவே நீங்க வீட்ல இருக்கிற மாவோ, இல்ல கடையில வாங்கின ரெடிமேட் மாவோ வச்சு செய்ற மாதிரி பூரண கொழுக்கட்டை ரெசிபியையும் சீக்கிரத்திலேயே அப்லோட் செய்றேன். நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. இது ஆவியில வேக வச்சு நம்ம செய்றதுனால கண்டிப்பா நமக்கு செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சுவையாவும் இருக்கும். உடம்புக்கும், மனசுக்கும் பண்டிகை காலத்துல செய்யும் பொழுது நமக்கு ரொம்பவே திருப்தியாவும் இருக்கும். என் பாட்டி சொல்லிக் கொடுத்த அதே ஸ்டைல்லயே நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரெசிபிய செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த காரம் மற்றும் இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நானு உருண்டை ஷேப்லயும் செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா, அதிலேயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிள்ளையார்பட்டி மோதக ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோட டாடா பை பாய்.